வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யா உக்ரைன் போருக்குள் நுழைய வேண்டாம், பெலாரஸ் நாட்டுக்கு உக்ரைன் ராணுவம் அவசர எச்சரிக்கை. நேட்டோ உதவி திட்டம் முடக்கம், ரஷ்ய கிரிப்டோ நெட்வொர்க்குகள் மீது பிரிட்டன் அதிரடி தடை. பெல்ஜியத்தில் கொடூரம், பள்ளி வாகனம் மீது ரயில் மோதி கோர விபத்து, பலர் உயிரிழப்பு. உக்ரைன் ஆக்கிரமிப்புக்கான காரணம், இப்போது நேட்டோ நாடுகள் மீது பாகுபாடு குற்றச்சாட்டை சுமத்தும் கிரெம்ளின். நேட்டோவுக்கு அதிர்ச்சி வைத்தியம், போர் விமானங்கள் கப்பல்களை குறைக்கும் அமெரிக்கா. டிரம்பின் மிரட்டலுக்கு பதிலடி, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய ஐஸ்லாந்து அதிரடி முடிவு. அமெரிக்காவுக்கு ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி கடும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். ரஷ்யாவின் அழுத்தங்களுக்கு பணிந்து உக்ரைனுக்கு எதிரான போருக்குள் நேரடியாக நுழைய வேண்டாம் என்று அண்டை நாடான பெலாரஸுக்கு உக்ரைன் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பெலாரஸ் நாட்டின் எல்லையில் ரஷ்யா தனது படைகளையும் ஏவுகணைகளையும் குவித்து வருகின்ற நிலையில் இந்த விவகாரத்தில் பெலாரஸ் நடுநிலை காக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் தூண்டுதலால் பெலாரஸ் ராணுவம் உக்ரைன் எல்லைக்குள் அடியெடுத்து வைத்தால் அது அந்நாட்டுக்கு மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என உக்ரைன் கூறியுள்ளது. ஏற்கனவே பெலாரஸ் அதிபர் லூகாஷென்கோ தனது நாட்டு வான்வெளியையும் நிலப்பரப்பையும் ரஷ்ய படைகள் பயன்படுத்த அனுமதித்துள்ளதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. எனினும் உக்ரைன் மீது கூட்டு தாக்குதல் நடத்த பெலாரஸ் நேரடியாக போரில் இறங்கினால் தற்காப்புக்காக உக்ரைன் ராணுவம் மிக கடுமையான பதிலடி கொடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாடுகளும் பெலாரஸ் மீது கூடுதல் பொருளாதார தடைகளை விதிக்க தயாராகி வருவதால் போரில் பங்கேற்பதை தவிர்க்குமாறு பெலாரஸ் மக்களுக்கு உக்ரைன் அழைப்பு விடுத்துள்ளது. நேட்டோ உதவி திட்டம் முடக்கம், ரஷ்ய கிரிப்டோ நெட்வொர்க்குகள் மீது பிரிட்டன் அதிரடி தடை. உக்ரைனுக்கான நேட்டோ அமைப்பின் கூட்டு உதவி திட்டம் முடக்கப்பட்டதை தொடர்ந்து அதற்கு பதிலடியாக ரஷ்ய கிரிப்டோ கரன்சி நெட்வொர்க்குகள் மீது பிரிட்டன் கடுமையான தடைகளை விதித்துள்ளது. சர்வதேச பொருளாதார தடைகளில் இருந்து தப்பிப்பதற்கும் போருக்கான நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கும் ரஷ்யா இந்த டிஜிட்டல் கிரிப்டோ நெட்வொர்க்குகளை பயன்படுத்தி வந்துள்ளது. ரஷ்யாவின் இந்த சட்டவிரோத நிதி பரிமாற்றங்களை முற்றிலுமாக தடுக்கும் நோக்கில் பிரிட்டன் அரசு இந்த அதிரடி பொருளாதார தடை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இந்த தடையின் மூலம் ரஷ்யாவுடன் தொடர்புடைய குறிப்பிட்ட கிரிப்டோ நிறுவனங்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டு பிரிட்டன் நிறுவனங்கள் அவற்றுடன் வணிகம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. போருக்கான நிதி மற்றும் ஆயுத விநியோக சங்கிலியை உடைக்க தங்களின் சர்வதேச நட்பு நாடுகளுடன் இணைந்து இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக பிரிட்டன் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு நிதி உதவி செய்யும் அனைத்து வழிகளையும் தொடர்ந்து முடக்குவோம் என பிரிட்டன் அரசு மீண்டும் எச்சரித்துள்ளது. பெல்ஜியத்தில் கொடூரம், பள்ளி வாகனம் மீது ரயில் மோதி கோர விபத்து, பலர் உயிரிழப்பு. பெல்ஜியம் நாட்டின் புக்கன்ஹவுட் பகுதியில் இரும்பு பாதை கடவை ஒன்றில் பள்ளி மாணவர்களின் மினி பேருந்து மீது அதிவேக ரயில் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான அந்த வாகனத்தில் 7 பள்ளி மாணவர்கள், ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் உட்பட மொத்தமாக 9 பேர் பயணித்துள்ளனர். இந்த கோர விபத்தில் வாகனத்தில் இருந்த பல மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு உடனடியாக அந்த பகுதியில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ரயிலில் பயணித்த 100 பயணிகள் காயமின்றி தப்பிய நிலையில் அதிர்ச்சி அடைந்த ஒரு பயணி மட்டும் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தை கொடூரமான விபத்து என குறிப்பிட்டுள்ள பெல்ஜிய உள்துறை அமைச்சர் பெர்னார்ட் குவின்டின் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். உக்ரைன் ஆக்கிரமிப்புக்கான காரணம், இப்போது நேட்டோ நாடுகள் மீதும் பாகுபாடு குற்றச்சாட்டை சுமத்தும் கிரெம்ளின். உக்ரைன் மீதான தனது ராணுவ ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்த ரஷ்யா பயன்படுத்திய அதே பாகுபாடு என்ற குற்றச்சாட்டை தற்போது நேட்டோ உறுப்பு நாடுகள் மீதும் கிரெம்ளின் சுமத்த தொடங்கியுள்ளது. பால்டிக் நாடுகள் உட்பட பல ஐரோப்பிய நாடுகளில் வாழும் ரஷ்ய மொழி பேசும் சிறுபான்மையின மக்கள் கடுமையான பாகுபாடுகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் ஆளாகி வருவதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. உக்ரைனில் ரஷ்ய பயன்பாடு மற்றும் மொழி ஒடுக்கப்பட்டதாக கூறி போரை தொடங்கிய அதிபர் புட்டின் தற்போது அதே போன்ற ஒரு சூழல் நேட்டோ எல்லைகளிலும் உருவாகுவதாக எச்சரித்துள்ளார்.
ஐரோப்பாவில் பரவி வரும் இந்த ரஷ்ய எதிர்ப்பு உணர்வு தங்களின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளிநாடுகளில் வாழும் தங்கள் மக்களின் உரிமைகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக ரஷ்யா விவரித்துள்ளது. எனினும் ரஷ்யாவின் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நேட்டோ நாடுகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் புதிய மோதல்களையோ அல்லது ஆக்கிரமிப்புகளையோ நியாயப்படுத்துவதற்கான ஒரு திட்டமிட்ட அரசியல் உத்தி என மேற்கத்திய நாடுகள் கருதுகின்றன. நேட்டோவுக்கு அதிர்ச்சி வைத்தியம், போர் விமானங்கள் கப்பல்களை குறைக்கும் அமெரிக்கா. ஐரோப்பிய நாடுகளில் ஏதேனும் அவசர கால நெருக்கடி நிலை ஏற்பட்டால் நேட்டோ அமைப்பிற்கு அமெரிக்கா வழங்கி வரும் ராணுவ உதவிகளை பெருமளவு குறைக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி நேட்டோ கூட்டமைப்புக்கு அமெரிக்கா வழங்கி வந்த அதிநவீன போர் விமானங்களின் எண்ணிக்கையில் 1/3 பகுதியை உடனடியாக குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அணுவாயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய அமெரிக்காவின் உத்திசார் குண்டுவீச்சு விமானங்களின் எண்ணிக்கையும் பாதியாக குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடற்படை பாதுகாப்பை பொறுத்தவரை நேட்டோவுக்கு கொடுக்கும் டிஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களின் எண்ணிக்கையை குறைப்பதுடன் இனி எந்த ஒரு நீர்மூழ்கி கப்பலையும் வழங்கப் போவதில்லை என அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளது. இந்த அதிரடி முடிவின் காரணமாக இனிவரும் காலங்களில் ஐரோப்பிய நாடுகள் தங்களின் உளவு மற்றும் கண்காணிப்பு ட்ரோன் தேவைகளை தங்களின் சொந்த செலவிலேயே உருவாக்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ட்ரம்பின் மிரட்டலுக்கு பதிலடி, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய ஐஸ்லாந்து அதிரடி முடிவு. கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைப்பது தொடர்பான அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் தொடர் மிரட்டல்களால் ஐஸ்லாந்து நாட்டின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த புவிசார் அரசியல் அழுத்தங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் முழுமையாக இணைய ஐஸ்லாந்து அரசு தீவிரமாக முயன்று வருகிறது. சொந்தமாக இராணுவம் இல்லாத நாடான ஐஸ்லாந்து தனது நாட்டின் இறையாண்மையையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவை நாடியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் மீண்டும் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவது குறித்து வரும் ஆகஸ்ட் 29 அன்று அந்நாட்டில் மக்கள் வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டே இந்த இணைப்பிற்கான பேச்சுவார்த்தைகளை ஐஸ்லாந்து கைவிட்டிருந்த நிலையில் ட்ரம்பின் தற்போதைய நடவடிக்கைகளால் இந்த விவகாரம் மீண்டும் வேகம் எடுத்துள்ளது. அமெரிக்காவிற்கு ஈரான் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி கடும் எச்சரிக்கை. அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பிறகு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இனி அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது என ஈரான் எச்சரித்துள்ளது. வளைகுடா நாடுகள் இனி அமெரிக்காவுக்கு ஒரு கேடயமாக செயல்படாது என்று ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி தெரிவித்துள்ளார். பிராந்தியத்தில் அமெரிக்கா தனது செல்வாக்கை நாளுக்கு நாள் இழந்து வருவதாகவும் அவர் தனது தந்தி பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தை குறித்து பேசினாலும் அமெரிக்க படைகள் ஈரானில் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளன. அமெரிக்காவின் இந்த தாக்குதல்கள் தற்காப்பு நடவடிக்கை என்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறவில்லை எனவும் அமெரிக்கா தரப்பில் கூறப்படுகிறது.